டெக்கீஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன். இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்னு சொல்லலாம். ரொம்ப பாப்புலரான டாபிக்னு சொல்லலாம். எக்ஸல்ல VLOOKUP ஃபங்க்ஷன்னா என்ன? VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது? இது யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பயன்? இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அப்படின்றத பத்தி தான் இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். டுட்டோரியலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்க மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். எக்ஸல் VLOOKUP ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் VLOOKUP இன் எக்ஸல்? VLOOKUPனா என்ன? VLOOKUP அப்படின்னா வினாலே அது வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்கு, எக்ஸல்லே இன்னொன்று இருக்கு, என்னன்னா HLOOKUP. ஸோ ஹச்னா ஹரிசாண்டல் லுக்கப். ஸோ வினா வெர்டிக்கல் லுக்கப், ஹச்னா HLOOKUPனா ஹரிசாண்டல் லுக்கப். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை நாம வச்சுங்க. ஸோ இப்போ நாம இந்த ட்விட்டரில் பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா VLOOKUP தான். ஸோ வி மீன்ஸ் வெர்டிக்கல். ஸோ நம்ம வெர்டிக்கல் லுக்கப் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வெர்டிக்கல் லுக்கப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஷீட்லேயோ இல்லை இன்னொரு ஷீட்லேயோ இருக்கிற டேட்டாவை மேட்ச் பண்ணி ஒரு வேல்யூ, ரெண்டு வேல்யூ மேட்ச் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை நமக்கு ரிட்ரீவ் பண்ணி ஒரு இடத்த கொடுக்கும். அதாவது லுக்கப் பண்ணி அந்த டேட்டாவை நமக்கு ஒரு ஷீட்டில் கொடுக்கும். ஸோ இதுதான் VLOOKUPோட ஃபங்க்ஷன். ஸோ VLOOKUP மறுபடியும் சொல்கிறேன், VLOOKUP என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஷீட்டோ இல்லை ஒர்க் ஷீட்டில் இருக்கிற டேட்டா நமக்கு வந்து லுக்கப் பண்ணணும், அதை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா லுக்கப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வேல்யூஸை வந்து மேட்ச் பண்ணி ரெண்டு வேல்யூஸும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நேராக இருக்கிற டேட்டாவை நமக்கு என்ன பண்ணும், நம்ம எங்கே லுக்கப் பண்ணுறோமோ அந்த இடத்த ரிட்ரீவ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு புல் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் VLOOKUPோட ஃபங்க்ஷன். ஸோ சின்டெக்ஸ், VLOOKUPக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. ஸோ VLOOKUPோட சின்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாருங்க, ஈக்குவல் டு VLOOKUP பிராக்கெட் வேல்யூ கமா டேபிள் கமா காலம் இன்டெக்ஸ் ரேஞ்ச் லுக்கப். ஸோ இதில் வேல்யூன்றது நம்ம மேட்ச் பண்ண போகிற வேல்யூஸ், அதாவது ஒரு காலத்தில் இருக்கிற டேட்டாஸ், அதுதான் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூயும் இன்னொரு வேல்யூவும் நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம், அதுக்கு தான் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ டேபிள், எந்த டேபிள்லேருந்து எந்த டேபிள், எதை நம்ம ஒரு வேல்யூ செலக்ட் பண்ண போகிறோம், அந்த வேல்யூக்கு அந்த வேல்யூக்கு இருக்கிற டேட்டாவை நம்ம புல் பண்ணணும். ஸோ அப்போ எதுலேருந்து எது வரைக்கும் நமக்கு டேட்டாஸ் நமக்கு வேணும், ஸோ அது நம்ம டேபிளில் செலக்ட் பண்ணுவோம். ஸோ காலம் இண்டெக்ஸ் அப்படின்றது எத்தனை காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. நான் உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எத்தனை காலம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே எப்படி காலம் இண்டெக்ஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறது அப்படின்றது. காலம் இண்டெக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் எத்தனை காலத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை காலத்தோட நம்பரை நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரேஞ்ச் லுக்கப் அப்படின்றது, ரேஞ்ச் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா அப்ராக்சிமேட்டான மேட்சிங், அதே வந்து ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்சிங். ஸோ அப்ராக்சிமேட்னா ஏதோ ஒன்று மேட்ச் ஆகுதா லுக்கப் பண்ணும், எக்ஸாக்ட்னா கரெக்டாக மேட்ச் பண்ணும். ஸோ அதுதான் ரேஞ்ச் லுக்கப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வாங்க எக்ஸலில் ஓப்பன் பண்ணி எப்படி லுக்கப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதே போல் எக்ஸலில் வந்து நம்ம மல்டிபிள் ஷீட்ஸையும் வந்து நம்ம லுக்கப் பண்ண முடியும். சரிங்களா? மல்டிபிள் ஷீட்ஸை லுக்கப் பண்ண முடியும். ஷீட்டுக்குள்ளே ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டை வந்து லுக்கப் பண்ண முடியும். மல்டிபிள் ஒர்க் ஷீட்ஸை வந்து நம்ம வந்து லுக்கப் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எம்ப்ளாயி டேட்டாபேஸ்ன்ற ஒரு ஒர்க் ஷீட்டை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம வந்து இப்போ லுக்கப் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம லுக்கப் பண்ண போகிறது வந்து இந்த பேஸில் தான் லுக்கப் பண்ணுவோம், வெர்டிக்கலாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் VLOOKUPக்கு வந்து வெர்டிக்கல் லுக்கப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டெசிக்னேஷன், டிபார்ட்மெண்ட், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஏஜ், சேலரி, எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எம்ப்ளாயி ஐடி போட்டேன் அப்படின்னா அவரோட சேலரி இன்ஃபர்மேஷன் எனக்கு வரணும். ஓகேவா? ஸோ நான் அந்த மாதிரி ரெடி பண்ணுறேன். இப்போ நான் லுக்கப் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எம்ப்ளாயி ஐடியை வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஒரு எம்ப்ளாயி ஐடி காப்பி பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போடுறேன். இப்போ நான் ஆக்சுவலாக அந்த ஷீட்லேயே லுக்கப் போடுறேன். டேப் அடிங்க, VL ஈக்குவல் டு VLன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு
டேபை ப்ரெஸ் பண்ணுங்க. டேபை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எதுக்கும் வேல்யூ மேட்ச் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஓகேவா. ஸோ இதுக்கு இந்த எம்ப்ளாயி ஐடின்ற இந்த இந்த வேல்யூக்கும் இந்த டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி வேல்யூக்கு தான் நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம். மேட்ச் பண்ணி அதில் இருக்க அந்த எம்ப்ளாயி ஐடிக்கு இருக்கிற நேராக இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம புல் பண்ண போகிறோம். அதாவது சேலரியோட இன்ஃபர்மேஷனை புல் பண்ண போகிறோம். ஸோ O2 செலக்ட் பண்ணிங்க கமா. இப்போ நான் இந்த டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே நான் செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு காட்டும் 22 row into 40C, சாரி 4C, 22 row into 4C அப்படின்னு சொல்லிட்டு கீழே காட்டுது பாருங்க. நான் செலக்ட் பண்ணக்குள்ளேயே இப்போ நான் 9 காலம் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 11 காலம் எனக்கு சேலரி வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ அதனால 11 காலம் சேலரின்றது 11th காலத்தில் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுதான் சொன்னேன் காலம் இண்டெக்ஸ். நான் முன்னாடி நம்ம வேல்யூ நம்ம சின்டெக்ஸ் படி வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ காலம் இண்டெக்ஸ் என்னன்னா 11 கமா. இப்போ இங்க காட்டும் பாருங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூன்றது அப்ராக்சிமேட் மேட்ச், ஃபால்ஸ்ன்றது எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ நம்ம ட்ரூ 1ன்னு கொடுக்கலாம், 0ன்னு கொடுக்கலாம். இப்போ நான் என்ன கொடுக்குறேன், அதாவது ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. ஸோ அப்போ நான் இங்கே வந்து 0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 1615529 இவரோட எம்ப்ளாயி ஐடி, இவருக்கு சேலரி எவ்வளோ, அவங்க பேர் மூணுச்சா, அவங்களோட சேலரி 45,000. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் எம்ப்ளாயி ஐடி இப்போ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லுக்கப் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 40. ஸோ 40 வந்து எம்ப்ளாயி ஐடி 1615540. அந்த எம்ப்ளாயி ஐடியோட சேலரி எவ்வளோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சேலரி வந்து 40,000. ஸோ இதுதான் வந்து லுக்கப்போட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களால் என்ன சொல்கிறது மேனுவலாக நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இது வந்து 22 rows தான் இருக்குது. ஸோ நம்ம மேனுவலாக செக் பண்ணி சொல்லிடலாம். இன் கேஸ் வந்து மோர் தென் 10,000 எம்ப்ளாயிஸ் 15,000 ஆர் 1,000 எம்ப்ளாயிஸ் இருந்தாலே நம்மளால ஃபைன் பண்ணி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லுக்கப் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். மேட்ச் பண்ணி அந்த வேல்யூக்கு நேராக இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் புல் பண்ண முடியும். சரிங்களா, இது ஒரு மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எம்ப்ளாயி ஐடி மட்டும் இருக்கு. ஷீட் 1ல வந்து எம்ப்ளாயி ஐடி மட்டும் இருக்கு. எனக்கு வந்து ரிமைனிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணும். இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி நேம் அண்ட் டெசினேஷன் அவங்களுடைய சேலரி மட்டும் எனக்கு வேணும்னு வச்சுங்க. எம்ப்ளாயோட நேம் அண்ட் சேலரி, டெசினேஷன் அண்ட் சேலரி மட்டும் எனக்கு வேணும். ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ நாங்கள் லுக்கப் ஃபங்க்ஷன் போட போகிறேன். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, VL அப்படின்னு டைப் பண்ணுங்கள், டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். டேபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த வேல்யூ தான் நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, எம்ப்ளாயி ஐடின்றத வேல்யூ தான் மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம லுக்கப் பண்ணுறோம் அப்படின்னா லுக்கப் பண்ணக்குள்ள அந்த டேபிளர் காலத்தில் எந்த ஃபில்டரும் நீங்கள் போட்டிருக்க கூடாது. சரிங்களா, ஃபில்டரை போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபில்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம பண்ணுற அந்த வேல்யூ வந்து அந்த காலம் வந்து எப்போதுமே யூனிக்காக இருக்கணும். ஸோ டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. அந்த வேல்யூவில் டூப்ளிகேட் இருக்கவே கூடாது. டூப்ளிகேட் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா டூப்ளிகேட் இன்ஃபர்மேஷனே நமக்கு வந்து லுக்கப் பண்ணி காட்டும். ஸோ லுக்கப் பண்ணுறதுக்கே நம்ம வந்து யூனிக்காக இருக்கணும். டேட்டா அந்த வேல்யூ வந்து ஒரு யூனிக்கான வேல்யூ இருக்கணும். அதே போல் டேபிளில் ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கக்கூடாது. இன்கேஸ் ஃபில்டர் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபில்டர் ரிமூவ் பண்ணிட்டு லுக்கப் பண்ணுங்க. சரிங்களா, கமா. இப்போ எம்ப்ளாயி டேட்டா பேஸ் ஷீட்டுக்கு வாங்க. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னென்ன வேணும், எனக்கு எம்ப்ளாயி நேம் வேணும் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2C கீழே காட்டுது பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கமா 2,0 என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ 2ன்றது காலம் இண்டெக்ஸ், 0ன்றது ரேஞ்ச் லுக்கப். ஓகேவா, என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு நேராக எனக்கு ஸோ இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணி கொடுக்குது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், டெசினேஷன் வேணும். கமா மறுபடியும் எம்ப்ளாயி டேட்டாபேஸ் வாங்க. ஸோ செலக்ட் பண்ணுங்க. சாரி, இப்போ எனக்கு என்ன வேணும், எம்ப்ளாயி டெசினேஷன் மட்டும்தான் வேணும். கரெக்டா, இப்போ நான் என்னது, இப்போ என்ன கீழே காட்டுது, இன்ட்டு 3C காட்டுது பாருங்க. கமா காலம் இண்டெக்ஸ் வந்து 3 கமா. ஸோ எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ அதனால 0 கொடுத்துக்கிறேன்.
ஸோ இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுங்க, அந்த ஒரு ஃபார்முலாவை ஃபுல்லாக காப்பி பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். சரிங்களா? இப்போ எனக்கு சேலரி இன்ஃபர்மேஷன் வேணும். சேலரிய இன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ மறுபடியும் அதே தான். எம்ப்ளாய் ஐடி வாங்க. எம்ப்ளாய் ஐடி ஃபுல்லாக கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய் ஐடி இருந்து எம்ப்ளாயில் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு டவுன் ஆரோ அழுத்தினீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். மறுபடியும் சொல்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். மறுபடியும் என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ. ஓகேவா? ரைட் ஆரோ உங்களுக்கு எது வரைக்கும் போகணுமோ அது வரைக்கும் ரைட் ஆரோ. ஓகேவா? கண்ட்ரோல் எடுத்துட்டு ஷிஃப்ட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காலமாக மூவ் ஆகும். அதே நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் ஆரோ பண்ணீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து என்ன வேணும், சேலரி இன்ஃபர்மேஷன் வேணும். கரெக்டா? ஸோ சேலரி இன்ஃபர்மேஷன் வந்து எங்க இருக்கு, 11th காலத்துல இருக்கு. ஸோ 11th காலத்துல இருக்கு. இங்கே ஷோ ஆகுது பாருங்க, 11th காலத்துல இருக்கு. கமா 11,0 கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லுக்அப் ஃபங்க்ஷன் வேலை செய்யும். ஸோ அவங்களுக்கான சேலரி இன்ஃபர்மேஷனை இங்கே புல் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் லுக்அப். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஃபினேஷனில் சொல்லியிருப்பேன். லுக்அப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு வேல்யூ மேட்ச் பண்ணி அதுக்கு நேராக இருக்கிற டேட்டாவை நமக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும், புல் பண்ணி கொடுக்கும். ஸோ லுக்அப் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் லுக்கப்போட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒரு ஷீட்டுக்குள்ளே வந்து எப்படி லுக்அப் போகிறதுன்னு பார்த்தோம். இன்னொரு ஷீட்லேருந்து ஒர்க் ஷீட்லேருந்து இன்னொரு ஒர்க் ஷீட்டுக்கு எப்படி லுக்அப் பண்ணுறது டேட்டாவை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எம்ப்ளாய் டேட்டா பேஸ் 2 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு என்னன்னா, இந்த எம்ப்ளாய் டேட்டா பேஸ் 2ல பார்த்தீங்கன்னா ஒன்லி எம்ப்ளாய் ஐடி மட்டும்தான் இருக்கு. இது வந்து 21 கவுண்ட் தான், அதாவது 21 எம்ப்ளாய் கவுண்ட் தான் இருக்கு. ஸோ இதை நான் மேனுவலாகவே காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக, லுக்அப் எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் வந்து மோர் தென் 15,000லாம் இருந்ததுன்னா உங்களால் மேனுவலாக வேலிடேட் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக டேட்டாவை மேட்ச் பண்ணி இங்கே வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் லுக்அப் ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். லுக்அப் ஃபங்க்ஷன் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், டேட்டா அனலைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு யாரெல்லாம் எக்ஸல் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே வந்து இந்த லுக்அப் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த லுக்அப் ஃபங்க்ஷனை நான் அடிக்கடி என்னோட ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு லுக்அப் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு டேட்டாவை உங்களால் அனலைஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ லுக்அப் ஃபங்க்ஷனை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ஒர்க் ஷீட்லேருந்து இன்னொரு ஒர்க் ஷீட்டு எப்படி லுக்அப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து எம்ப்ளாய் டேட்டாபேஸ் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எம் டேட்டாபேஸ் 2. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய் ஐடி மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எம்ப்ளாய் ஐடி இந்த ஷீட்டில் டேட்டாபேஸ் 2லையும் டேட்டாபேஸ் 1லையும் லுக்அப் பண்ணி மேட்ச் பண்ணி, ஸோ இதுக்கு நேராக இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இந்த ஷீட்டில் ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சேம் ஃபார்முலா தான், ஈக்குவல் டு விஎல் டேப் அடிங்க, இந்த எம்ப்ளாய் ஐடி வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா கொடுங்க, அந்த ஷீட்டுக்கு போங்க, அப்படியே அந்த ஷீட்டை கிளிக் பண்ணுங்க. ஷீட்டை கிளிக் பண்ணிட்டு டேப் அடிச்சு ஆல்ட் டேப் அடிச்சிங்கன்னா அந்த ஷீட்டு போகும். ஸோ அந்த ஷீட்டில் எம்ப்ளாய் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், 2,3. இப்போ எம்ப்ளாய் நேம் உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 2, எக்ஸாக்ட் மேட்ச் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை 0 கொடுத்தீங்கனாலும் ஓகே. எக்ஸாக்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகேங்களா? அதே போல் டெசினேஷன். ஸோ எம்ப்ளாயை தான் நம்ம மேட்ச் பண்ணணும். எம்ப்ளாய் ஐடி தான் யூனிக்காக இருக்குது. ஸோ டேட்டாபேஸ் 1க்கு வாங்க, இங்கே வாங்க. இப்போ டெசினேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ல் இருக்குது. ஸோ 3,0ன்னு கொடுங்க. ஸோ அப்ராக்சிமேட் மேட்ச்சு.
ஸோ இது போல் ஒரு வேல்யூக்கும் நீங்கள் வந்து லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லா வேல்யூயும் நீங்கள் வந்து அங்கேருந்து அந்த ஷீட்லேருந்து இந்த ஷீட்டுக்கு வந்து நீங்கள் புல் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியலில் லுக்கப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, லுக்கப் எப்படி போடுறது, ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி போடுறது, ஷீட்டுக்குள்ளே எப்படி லுக்கப் பண்ணுறது, இன்னொரு ஒர்க் ஷீட்லேருந்து எப்படி ஒர்க் ஷீட்டு லுக்கப் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.